கடைசி வாரம் கூட மு.க. ஸ்டாலின் பேசும்போது நடந்துகிட்டு இருக்க திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று சொன்னார். உண்மையிலே அப்படி தான் நடந்துட்டு இருக்காரு. அதானங்க உண்மை. அவருக்கு தெரியுதுல்ல, நாம் எப்படி ரவுடித்தனம் பண்ணோம், நம்ம ஆட்சியில் எவ்வளோ பாலியல் பலாத்காரம் வந்து, நம்ம ஆட்சியில் எவ்வளோ கொலை குற்றங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இது மீண்டும் அப்படியே தொடர் கதையாக வருது. அப்போ நம்ம கவர்மெண்ட் தான் நடக்குது போல இருக்குது. ஏன்னா அவர் கூட்டணியில் இருந்தவங்க தான் இங்கே வந்து முட்டு கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணிட்ட, இவங்க எங்கள் அதிமுக 25 எம்எல்ஏக்களை லீமா ரோஸ் வழியாக புறவாசல் வழியாக என்ன பண்ணிட்ட, ஆதவ அர்ஜுனா வச்சு 25 எம்எல்ஏக்களை மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சார் எஸ்பி வேலுமணியே இல்லைன்னு சொல்கிறாரு சார். மந்திரி பதவியெல்லாம் எங்கேயுமே சொல்லலைன்னு சொல்கிறாரு சார். இப்போ ஏன் நீ பொதுக்குழு கூட்டணுன்னு சொல்கிற? நீ என்ன போய் கேட்டியா, பொதுச் செயலாளர் கேட்டியா? இன்றைக்கி நான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர் தான் சொல்லிக்கிறேன். நீ அன்னைக்கு கேட்டியா? அன்றைக்கி மந்திரி பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அந்த குடிகார நாய் அவர் சொன்ன சொல்ல நம்பி நீயும் வந்து ஆரம்பத்தில் இருந்தே பொதுச் செயலாளர் கேட்க எவ்வளவோ காரியம் மாட்டிகிட்டு இருக்க. இவரால் உருவாக்கப்பட்ட நீங்கள் உனக்கு அதுவும் சிவி சண்முகத்தை கேட்டால் மேல் சபை உறுப்பினராக லோக்சபாவில் போய் இருந்துட்டு அதை உடனே இன்னைக்கு அது தாவேக்காக கிடச்சிச்சு. 36 எம்எல்ஏக்களுடைய பரிந்துரைடா அது. மேலே டெல்லியில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கும். அது கொலைச்சவன் நீ. இதே வேலை தான் இவங்களுக்கு.